இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி செய்யும் யோக பலன்கள். அப்போ குரு வக்ர நிவர்த்தி ஒரு காலகட்டம் வந்துட்டாலே மிகப்பெரிய மாறுதல் வாழ்க்கையில் ஏற்படுங்க. ஏன்னா வக்ரம் பெறும் காலகட்டத்தில் தங்கத்தோட விலை என்ன இருக்குது? வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் அட்லீஸ்ட் வாங்குற அளவுக்காவது இருக்குமா? ஒரு அடிப்படை தேவைக்கு ஒரு தங்கம் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிக்கு தேவை தான் படும். பொருளாதாரம் கொடுக்க வேண்டிய பணங்கள் வர வேண்டிய பணங்கள் சமநிலைகள் மாறுமா? இது மாதிரி தெளிவாக பார்த்துருவோம். இந்த ரிஷபராசிக்கு செய்யும் யோக பல காலம் பிறந்து விட்டன. இந்த ரிஷபராசிக்கு ரிஷபம் கொடிகட்டி பறக்கும் காலகட்டம் இதோ. அது குறிப்பாக ஜூன் 2 வரைக்கும் இருக்க போகுதுங்க. அது வரைக்கும் அப்புறம்னா அது வேறு பலன் மாறும். இதுக்குள்ளே சாதிக்க வேண்டிய விஷயத்தில் ரிஷபம்னாலே கவர்ச்சி தன்மை, மற்றவங்களை வசீகரிக்கும் திறமை உண்டு, பேச்சு திறமை, வாக்கு பலிதம் உள்ள ராசி. நல்லதே சொல்லணும். வாக்கு திறமையால் மற்றவர்கள் கவர்ந்து எழுப்பது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இன்ட்யூஷன் வந்து அதை டக்குன்னு வழி நடத்தும். உள் உணர்வு மிக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த வக்ர குரு வக்ர நிவர்த்தி அடைந்து முழுச்சுவராக மாறுகிறார். அப்போ முழுச்சுவராக 2ஆம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த 2ல் இருக்கிற குரு 6 மற்றும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ பிஸ்னஸ் எல்லாமே பார்த்துருவோம். முதல்ல இந்த ராசிக்கு சார் வேலை எப்படிங்க இருக்கும்? விஜயார்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி செய்யும் யோக பலன்கள். அப்போ குரு வக்ர நிவர்த்தி ஒரு காலகட்டம் வந்துட்டாலே மிகப்பெரிய மாறுதல் வாழ்க்கையில் ஏற்படுங்க. ஏன்னா வக்ரம் பெறும் காலகட்டத்தில் தங்கத்தோட விலை என்ன இருக்குது? வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் அட்லீஸ்ட் வாங்குற அளவுக்காவது இருக்குமா? ஒரு அடிப்படை தேவைக்கு ஒரு தங்கம் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிக்கு தேவை தான் படும். பொருளாதாரம் கொடுக்க வேண்டிய பணங்கள் வர வேண்டிய பணங்கள் சமநிலைகள் மாறுமா? இது மாதிரி தெளிவாக பார்த்துருவோம். இந்த ரிஷபராசிக்கு செய்யும் யோக பலன் அப்படின்னு பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறந்து விட்டன இந்த ரிஷபராசிக்கு. ரிஷபம் கொடிகட்டி பறக்கும் காலகட்டம் இதோ. அது குறிப்பாக ஜூன் 2 வரைக்கும் இருக்க போகுதுங்க. அது வரைக்கும் அப்புறம்னா அது வேறு பலன் மாறும். இதுக்குள்ளே சாதிக்க வேண்டிய விஷயத்தை சாதிக்கணும். பொதுவாக ரிஷபம்னாலே கவர்ச்சி தன்மை, மற்றவங்களை வசீகரிக்கும் திறமை உண்டு, பேச்சு திறமை, வாக்கு பலிதம் உள்ள ராசி. நல்லதே சொல்லணும். வாக்கு திறமையால் மற்றவர்கள் கவர்ந்து எழுப்பது. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் இன்ட்யூஷன் வந்து அதை டக்குன்னு வழி நடத்தும். உள் உணர்வு மிக்க ராசி. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பாராத ஒரு நல்ல காரியங்கள் இவங்களுக்கு தானாக தேடி வருகிற ராசி இந்த ராசி. இறைவனை நினைத்தாலே போதும். என்ன தந்தை வழி உறவு மட்டும்தான் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். ரைட், இப்பொழுது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த வக்ர குரு வக்ர நிவர்த்தி அடைந்து முழுச்சுவராக மாறுகிறார். அப்போ முழுச்சுவராக 2ஆம் இடத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு மாறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த 2ல் இருக்கிற குரு 6 மற்றும் 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ பிஸ்னஸ் எல்லாமே பார்த்துருவோம். முதல்ல இந்த ராசிக்கு சார் வேலை எப்படிங்க இருக்கும்? வேலை செய்ய இடத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் உங்களுக்கு இத்தனை நாளாக தொந்தரவு கொடுத்தவங்க, தொல்லை கொடுத்தவங்க யார், அதெல்லாம் விலகக்கூடிய கால சூழ்நிலை. நீங்கள் விலகும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார் ஒரு சம்பள உயர்வு கிடைக்குமா? அடுத்த ஒரு படிநிலைக்கு மேலே போவேனா? எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா? கிட்டத்தட்ட இந்த மார்ச்சுக்குள்ளேயே அந்த வாய்ப்புகள் வருது. உங்களுக்கு சம்பள உயர்வு இது மாதிரி வரக்கூடிய காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் விற்கிற பொருளோட விலைக்கு சம்பளங்கள் உயர வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இதில் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு சில நகைகள் வாங்குவீங்க. இன்றைக்கி விற்கிற நகை என்ன இருந்தாலும் ஒரு சில நகை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அட்லீஸ்ட் அடகு வைத்த பொருளையாவது மீட்கக்கூடிய யோகம் வந்தாச்சுங்க. இப்போ வீட்டுக்கு நகை வருது, ஒன்று வாங்க போகிறீங்க, இல்லை அடகு வைத்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வர சூழ்நிலை வந்தாச்சு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. சார் வேலைக்கு ட்ரை பண்ணலாம். சார் வெளிநாடா உள்நாடா, வெளியூரா வெளி மாநிலமா, அது அந்த இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறும். பட் நீங்கள் கோச்சார் ரீதியாக வெளிநாடு வாய்ப்புகள் கூட முத்தானதாக இருக்கின்றன. முயற்சி மட்டும் செய்தால் போகணும். கொஞ்சம் படிக்கணும்னு வருது. என்ன சார் படிக்கணும்? ஈவன் 50-55 இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி நடைமுறைக்கு தகுந்த மாதிரி வரணும். சனி என்றைக்கு ராசிக்கு சம்மந்தப்பட்டால் நீங்கள் கற்க வேண்டும், படித்து தான் ஆகணும். அந்த மாதிரி வந்திருக்கு. ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸுக்கு பேசுவோம். சார் பிஸ்னஸுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நடக்குமா இல்லையா? 10ல் ராகு பகவான் இருக்கார். இப்போ ராகுவோட சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஒவ்வொரு நல்ல கிரகமாக சேருங்க. தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுது. திடீர் வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. எதிரே பார்க்கல, திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எடுத்துக்கிட்டே நல்லா இருக்கேன். திடீர் ஒரு யோகம் வருது, எடுத்துக்கலாமா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும். அது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் தெளிவாக தெரியும். ஆனால் ஒரு முத்தான வாய்ப்பாக வருது. தொழிலில்
நிறைய மாறுதல்கள் ஏற்பட வேண்டியது. இன்றைய காலகட்ட சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறுதல் உண்டு. சரியான வேலையாட்கள் அமைந்தால் கொடிகட்டி பறந்து கொண்டே இருப்பீர்கள். பிறக்கும் பொழுதே உச்சத்தில் பிறந்தவர்கள் யாரும் ரிஷபம் தான். பிறக்கும்போதே உச்சம். உங்கள் ராசியில் உச்சம் சந்திரன் போ. இப்போ உங்கள் ராசியில் 3 நட்சத்திரம் வரும். பார்த்திங்கன்னா கிருத்திகை, ரோஹிணி, அப்புறம் மிருகசீரிஷம். இயற்கையாகவே உச்சம் பெற்றவர்களாக இருப்பீங்க. இப்போ தொழிலில் ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது, புது விருத்திகள், மாறுதல்கள் நிறைய வருது. அதை அடாப்ட் பண்ணிக்கங்க. நிறைய பேர் புது மிஷினரிஸ் வாங்குவாங்க. ஒரு சிலர் சார் கடையில் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடையை விருத்தி பண்ணலான் இருக்கேன், இது மாதிரிலாம் வரும். அப்போ நல்ல வாய்ப்பாக இருக்கிறது, முயற்சி பண்ணுங்கள். ரைட். இப்போ கூட்டம் தனித்தா சார் அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறுங்க. கோச்சார ரீதியாக தனித்தன் வருது, ஹாரோஸ்கோப் பார்க்கணும். கூட்டம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்து தான் முடிவெடுக்கணும். இதுதான் விஷயம். ரைட். இன்றைக்கி வருவோம் சார். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு விஷயங்கள் அப்டேட் பண்ண வேண்டியது, நடைமுறைக்கு வர வேண்டியது. ஈவன் ஸ்மால் லெவலில் சொன்னோன்னா ஆதார், பேனு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு, இன்சூரன்ஸு, இது மாதிரிலாம் சீர்திருத்தம் மாற்ற வேண்டியது இருந்தால் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ஸு, மாதம் மாதம் சேர்த்துக்கின்ற பணமாக ஆர்டி இல்லை டிவிடெண்ட் சம்மந்தப்பட்டது யோகம். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? பொதுவாக அவங்க 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் பெரிய வளர்ச்சி இப்பொழுது இல்லை. அப்போ கவனமாக இருக்கணும். இதில் டே ட்ரேடிங் ரெஃபர் பண்ண மாட்டோம். சனி பார்வை பெற்ற இதில் தின கிரகங்கள் ஸ்லோவாகும் போகும். டே ட்ரேடிங்கு சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் தான் டே ட்ரேடிங் போகணும். இன்றைக்கி அவ்வளோ வளர்ச்சிகரமாக இல்லை. ஷேர் மார்க்கெட் பெரிய முதலீடுகள். லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஷார்ட் டேர்முக்கு வேண்டாம். கவனம் கவனம் கவனம். ரைட். இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம் சார். திருமணத்தை பற்றி பேசலாம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள், உடல்நிலைகள், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், மாணவர்களோட கல்வி, இதை பற்றிலாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடம் பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்தாற்போல். அப்போ அது படித்தாலே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில், எவ்வளோ டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன். அப்போ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் அவைலபிளாக இருக்குது. இந்த புத்தகத்துக்கு ஜோதிடர்கள் நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க தான் எனக்கு சந்தோஷமான விஷயம். சென்னையை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ராமகருணாநிதி ஐயா இந்த புக்குக்கு அணிந்துரை எழுதி ரெஃபர் பண்ணியிருக்கார். அப்போ ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ரைட். இப்போ நிறைய பேருக்கு திருமணத்தை பற்றி பார்ப்போம். சார் திருமணம் என்ன சார் இருக்கா இல்லையா சார், என்ன ஒன்றுமே புரியல சார். பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்டது நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றன. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி இப்பொழுது உச்சத்தில் இருக்கிறார். அப்போ 7க்குரிய உச்சம் என்பது திருமண வாய்ப்புகள் தானாக தேடி வருகின்றன. இந்த வாய்ப்புகளை சரியான விசாரணை செய்து திருமணம் செய்ய வேண்டிய காலகட்டம். திருமணத்துக்கு ஜூன் ஜூலைக்கு மேலே இதாகும். இப்போது நிச்சயம் பண்ணுறது அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தைகள் மட்டும் போகும். திருமண காலகட்டங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தால் ஓகே. இப்பொழுது பொது முடிவுகள் உறுதியாக வாய்ப்புகள் குறைவு. அப்போ திருமண காலகட்டம் வந்து விட்டன, நல்ல வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. பொதுவாக திருமண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், கிரக ரீதியான பொருத்தங்கள், நிறையா விஷயங்கள் பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் அந்யோன்யம், தாம்பத்திய ரீதியான பொருத்தங்கள், வசியம் இருக்கா, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வார்களான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. 2வது திருமணத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் அந்த மாதிரி பார்க்கணும். ரைட். நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா, சார் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுக்கு ஐஐடி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா, ஜேஇ எழுதலாமா, இந்த பல கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறையா ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இப்பொழுது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. வெளிநாட்டுக்காக ஐஎல்டிஎஸ், டோஃபில், ஜிஆர்இ இந்த மாதிரி நல்லாயிருக்கு. மருத்துவத்தில் உள்ள என்ட்ராக ட்ரை பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு போய் மருத்துவம் படிக்கலாமா, இப்படி முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அவன் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் ரீதியாக பார்த்தா தான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ வாய்ப்புகள் நிறையா வந்திருக்கு. சார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உண்டு. பெண்கள் பொதுவாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா புது தொழில்கள் ஆரம்பிக்க போகிறாங்க. இத்தனை பலன்கள் சில மாதங்கள் முன்னாடி சொல்லியிருந்தால் நடந்திருக்காது, எல்லாமே தடங்கள் ஏற்பட்டிருக்கும். உடல்நிலை சார் பொதுவாக அவங்களுக்கு மூட்டு சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தால், மிடில் ஏஜாக இருந்தால் மூட்டு சம்மந்தப்பட்டது, சளி மற்றும் நெஞ்சு பகுதி சம்மந்தப்பட்ட ஒரு சில தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் காட்டுகின்றன. அப்படி வருகின்றவர் நிறைய பேர்த்து பாருங்கள். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சொன்ன இந்த மாதிரி அம்சம், ஒரு கட்டி மாதிரி இருக்குது, அது என்னென்னு தெரியல, செக்கப் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு சிலருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு விசாரித்து பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பரிகாரங்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றன. விநாயகரை சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணிக்கங்க.
இப்பொழுது உடல் நோயிலிருந்து மீண்டு வர அஷ்டலக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். ரைட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.